بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم أما بعد Inshallah today we will see Al-Balaghatul Wadiha Al-Balaghatul Wadiha என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இருக்கு நெட் அரபிக் ப்ரிப்பரேஷன்ல அல்-பலாகத்துல் வாதிஹா யூனிட் நம்பர் 5ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இருக்குன்னு நம்ம பார்க்க போறோம். ஏற்கனவே நம்ம பார்த்த 30 கொஸ்டின்ஸோட இதுல ஆடட் கொஸ்டின்ஸ் வரும். இன்ஷால்லா நம்ம இல்முல் பயான்ல முதல்ல எடுத்து அதுல என்னென்ன கொஸ்டின்ஸ் வருதுன்னு நம்ம பார்க்கலாம். நட்டி கொஸ்டின்ஸ்க்கு அப்புறமா இருக்கிற கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். லஹு அயாதின் அலை வரைக்கும் நம்ம பார்த்தோம். லஹு அயாதின் அலையில இது எதுக்கான எக்ஸாம்பிள் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அது சபபியாக்கான எக்ஸாம்பிள்னு சொன்னோம் நம்ம. ஏன்னா எனக்கு நிறைய அவங்க நன்மை செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு அவங்களுடைய கை என் மேல இருக்குதுன்னு நம்ம சொல்றது, அவங்களுடைய உதவி எனக்கு நிறைய கிடைச்சிருக்குன்னு சொல்றது. அப்போ அது சபபியாக்கான எக்ஸாம்பிள் நமக்கு செலக்ட் பண்ண தெரியணும். இதுல பாத்தீங்கன்னா وإني كلما أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم குர்ஆன் மஜீத்ல நூஹ் அலைஹிஸ்ஸலாம் உடைய இந்த துவா வந்திருக்குது. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்றது وإني كلما دعوتهم لتغفر لهم جعلوا أصابعهم في آذانهم யா அல்லாஹ், நான் எப்பெல்லாம் அவர்களை தாவத் செஞ்சேனோ நீ அவர்களை மன்னிப்பதற்காக அவர்களுடைய விரல்களை அவர்கள் என்ன செஞ்சாங்க, தன்னுடைய காதுகளில் புகுத்தி கொண்டாங்க அப்படின்னு நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. இது எதுக்கான எக்ஸாம்பிள்னு கேட்டீங்கன்னா குல்லியாக்கான எக்ஸாம்பிள். சரியா? இது குல்லியாக்கான எக்ஸாம்பிள். எதுக்காக குல்லியாக்கான எக்ஸாம்பிள்னா, நம்முடைய கை விரல்களை ஃபுல்லாவே நம்ம காதுகளுக்குள்ள போட மாட்டோம். கைகளுடைய விரல்களுடைய நுனிதான் நமக்கு காதுக்குள்ள போகும். அப்போ இது நம்ம குல்லியா அப்படின்னு நமக்கு சொல்ல தெரியும். சரி, அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க. வஆதுல் யதாமா அம்வாலஹும். இது எதுக்கான எக்ஸாம்பிள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இது ஏத்திபாரி மாக்கான எக்ஸாம்பிள். எதுக்காக? வஆதுல் யதாமா அம்வாலஹும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்க ஒரு ரூல் போடுறாங்க. எத்தீம்களுக்கு அவர்களுடைய மாலை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி. எத்தீம்களுக்கு மால் எப்போ கொடுப்பாங்க? அவர்கள் நல்லா வளர்ந்த அப்புறம் அவங்க பாலிக் ஆன அப்புறம் கொடுப்பாங்க. பாலிக் ஆன அப்புறம் அவங்க நோ மோர் எத்தீம். எத்தீம் பாலிக் ஆகாத பசங்களுக்கு தான் நம்ம எத்தீம் சொல்லுவோம். சோ அப்ப இங்க எதுக்கு எத்தீம்களுக்கு அவருடைய மாலை கொடுத்து விடுங்கள்னு வருது? ஏத்திபாரி மாகான அவர்கள் முன்னாடி இருந்ததை வச்சு நம்ம சொல்றோம். அதனால இது ஏத்திபாரி மாகானக்கான எக்ஸாம்பிள்னு சொல்லுவாங்க. பலாகால் இல்முல் பயான்ல பனா ஷாஜஹான் தாஜ்மஹல். இது எதுக்கான எக்ஸாம்பிள்னு பார்த்தோம்னா அல் மஜாஸ் அல் அக்லீக்கான எக்ஸாம்பிள். எதுக்காகனா, ஷாஜஹான் அந்த தாஜ்மஹல்ல கட்டல, வேலைக்காரர்கள் தான், அதை கட்டுமானம் செய்யற வேலை செய்பவர்கள் தான் அந்த தாஜ்மஹல்ல கட்டினாங்க. ஆனா நமக்கு அது மஜாஸ் எப்படி தெரியும்? நம்ம அகலுக்கே அது தெரியுது. இது எதுக்கு இப்படி சொல்லியிருக்கிறாங்க? ஷாஜஹானுடைய கட்டளையை வச்சு இந்த கட்டுமான வேலை செய்யறவங்க செஞ்சிருக்கிறாங்க. அதனால இது அல் மஜாஸ் அல் அக்லி அப்படின்னு செலக்ட் பண்ணணும். தகுலு அல் அரப் ஃபலானுன் பஈதத்து மஹ்வல் குருத். பஈதத்து மஹ்வல் குருத் எதுக்கான எக்ஸாம்பிள்னா கினாயாக்கான எக்ஸாம்பிள். ஏன்னா கினாயா அப்படிங்கிறது பழமொழி சொல்றது. அரபிக்ல இந்த பழமொழி எதுக்கு சொல்லுவாங்கன்னா,
ஃபுலான் பைதது மஹவல் குருத்னா அவனுக்கு காது துளைக்கும் தொண்டைக்கும் இருக்கிற அந்த இடைவெளி வந்து ரொம்ப பெருசா இருக்கு அப்படின்னு சொல்றது. அதாவது அவனுடைய கழுத்து வந்து ரொம்ப பெருசா இருக்குன்னு சொல்றது. ஃபுலானுன் பைதது மஹவல் குருத் அப்படின்னு சொல்றது வந்து அந்த காது தொடைக்கும் உம், அவனுடைய ஷோல்டருக்கும் நடுவுல இருக்கிற இந்த கழுத்து பகுதி ரொம்ப பெருசா இருக்கு. அதுக்கான வந்து சொல்றதுதான் வந்து இந்த பழமொழி சொல்லுவாங்க. எதுக்காக இப்படி சொல்லுவாங்கன்னா மேபி ஆஹ் ரொம்ப வாய் அவனுக்கு அப்படின்னு சொல்றது. அப்போ இது வந்து என்னது கினாயா. கினாயா பழமொழி சொல்றதுனால அது நம்ம கினாயான்னு சொல்றோம். والذين يدعون من دونه لا يستجيبون لهم بشيء إلا كباسط كفيه إلى الماء ليبلغ فاه وما هو ببالغ. இது எதுக்கான எக்ஸாம்பிள்னா தக்ரீருல் முஷப்பா. முஷப்பா வந்து ஆஹ் எந்த மாதிரி எந்த மாதிரி பவர் முஷப்பாக்கு இருக்குது. முஷப்பா யாரு ஆஹ் எந்த மாதிரி ஹுவத் முஷபாக் இருக்குதுன்னு நம்ம காட்டுறது. என்ன என்ன எக்ஸாம்பிள்னா யாரெல்லாம் வந்து அல்லாஹ்வை தவிர யாரையாவது ஆஹ் கூப்பிடுறாங்களோ, உதவிக்கு கூப்பிடுறாங்களோ அவங்க உதவி செய்யவே மாட்டாங்க. அவங்க அவங்களுக்கு பதிலளிக்கவே மாட்டாங்க. எப்படின்னா அந்த அவங்களை கூப்பிடுறது எப்படின்னா நம்ம கையில வந்து தண்ணி அள்ளுறோம். அந்த தண்ணியை எடுத்து வாய்க்கு எடுத்துட்டு போறது வரைக்கும் என்ன ஆயிடும், கையில தண்ணியே இருக்காது. அதே மாதிரிதான் நீங்க வந்து கூப்பிடுற அல்லாஹ்வை விட்டு யாரையாவது நீங்க உதவிக்கு அழைத்தீங்கன்னா அது பயன் அளிக்காதுன்னு சொல்லி இந்த எக்ஸாம்பிள்ல சொல்றாங்க. அப்போ இது எதுக்கு எக்ஸாம்பிள்னா தஹ்ரீருல் முஷப்பா. முஷப்பா வந்து இங்க யாரு, அல்லாஹ் ரபுல் இஸ்ஸத்துக்கு முஷப்பா செய்யறாங்க. அப்போ முஷப்பா பிஹி எது கூட செய்யறாங்க. இது வந்து அல்லாவை விட்டு யாரையாவது நம்ம உதவிக்கு அழைத்தோம்னா லாயஸ்தஜிபூன் அல்லஹும் அவர்களுக்கு அவங்க பதிலளிக்கவே மாட்டாங்க. எப்படி அது அவர்களுக்கு பயனே அளிக்காது. எந்த மாதிரினா இந்த எக்ஸாம்பிள் மாதிரி. அப்போ தஹ்ரீருல் முஷப்பா வந்து நம்ம இங்க சொல்லணும். وأصبح شعري منهما في مكانه وفي عنق الحسناء يستحسن العقد. இது எதுக்கான எக்ஸாம்பிள்னா தஷ்பி ஆஃப் திம்னிக்கான எக்ஸாம்பிள். இந்த போயட்ரியோடைய இந்த லைன் கொடுத்திருந்தாங்கனாலே தஷ்பி ஆஃப் திம்னி. தஷ்பி ஆஃப் திம்னி நம்ம எப்ப சொல்லுவோம், நம்ம பார்த்த மாதிரி போயட் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க. அந்த எக்ஸாம்பிள் வந்து பழக்கத்திலேயே இருக்காது. அந்த எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க. அவர் சொல்ற ஒரு சென்டென்ஸ் வந்து கரெக்ட்னு ப்ரூவ் பண்றதுக்கு பழக்கத்துல இல்லாத ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்லுவாங்க. நம்ம முதல்லயே பார்த்தோம், அது பச்சை பசேல்ல இருக்கிற ஒரு மரத்துல எப்படி வெள்ளை பூ பூக்குதோ அது மாதிரி வந்து கம்மி வயசு இருக்கிறவங்களுக்கு நிறைய முடி வர்றது அது வந்து ஒரு நேச்சுரல்னு சொல்லி அவர் காமிக்கிறார். அதே மாதிரி எக்ஸாம்பிள் தான் இதுவும். வாசுபஹ ஷாரி வாசுபஹ ஷேரி மின்ஹுமா ஃபி மக்கானிஹி வஃபி உனுகில் ஹஸ்னா இஸ்தஹ்சினு வலக்து. இது வந்து தஷ்பி ஆஃப் திம்னிக்கான எக்ஸாம்பிள். تشبيه يؤتى به ليفيد أن الحكم الذي يسند إلى المشبه ممكن. இது எதுக்கான எக்ஸாம்பிள்னா தஷ்பி ஆஃப் திம்னி. நான் சொன்ன மாதிரி இங்க வந்து தஷ்பி எதுக்காக கொடுத்திருக்கிறாங்கன்னா யூதா பிஹி லி யுஃபீத் அன்னல் ஹுக்மல் லசி. இந்த ஹுக்கும் வந்து முஷப்பா பிஹிக்கு மும்கின் தான். நீங்க மும்கின் இல்லைன்னு சொல்லாதீங்க, இது மும்கின் அப்படின்னு ப்ரூவ் பண்றதுக்கு அந்த தஷ்பி சொல்லும் போது அதுக்கு நம்ம தஷ்பி ஆஃப் திம்னி சொல்றோம். சரி, இது பாருங்க. قد يشيب الفتى وليس عجيبا أن أن يرى النور في القضيب للرطيب. இதுதான் قد يشيب الفتى. ஷைபா வந்து நரைமுடி வர்றவங்களுக்கு நம்ம சொல்றோம் இல்லையா. قد يشيب الفتى وليس عجيبا. இது வந்து அஜீபு கிடையாது அப்படின்னு சொல்றாங்க போயட். எதுக்குன்னா ஐயரா நௌரு ஃபில் கதீபி லிர்ரதீப். அதாவது நம்ம என்ன பாக்குறோம், வெள்ளையான ஒரு பூவை பாக்குறோம் பச்சை பசேல்னு இருக்கிற ஒரு செடியில. இதே மாதிரிதான் கம்மியா வயசு இருக்கிறவங்களுக்கும் வெள்ளை முடி வர்றது அஜீப் கிடையாதுன்னு சொல்றாங்க. அப்ப தஷ்பி ஆஃப் திம்னி. وما الموت إلا صارف دق شخصه يسول بلا كف ويسعى بلا رجل. இது வந்து தஷ்பி கயீர் தம்சீலுக்கான எக்ஸாம்பிள். ஒமல் மவுத்து இந்த எக்ஸாம்பிள் வந்தாலே தஷ்பி வந்து கயீர் தம்சீலுக்கான எக்ஸாம்பிள்னு ஞாபகம் வச்சுக்கோங்க.
إذا كان وجه الشبه فيه صورة منتزعة من متعددة. இது வந்து டெஃபினேஷன். تشبيه تمثيل كان definition. إذا تشبيه تمثيل كان definition إذا كان وجه الشبه فيه صورة منتزعة من متعددة. சரியா? வஜ்ஹு ஷிப் என்ன இருக்கும்? நிறைய இருக்கும். முத்தஅத்திதாவா இருக்கும். நிறைய ஒரே ஒரு வஜ்ஹு ஷிப் இருக்காது. நிறைய ரீசன்ஸ் வச்சு அந்த அதுல அதை வந்து கொடுத்திருப்பாங்க. அப்போ அது என்னது? தஷ்பி அத் தம்சீல். இந்த முத்தஅத்திதத்தின்னு வந்தாலே அது தஷ்பி அத் தம்சீல்கான டெஃபினிஷன் செலக்ட் பண்ணுங்க. கிதாபுன் அன்சல்நாஹு இலைக லிதுஃப்ரிஜன் நாஸ மினல் ظுலுமாத்தி இலன் நூர். இது வந்து இஸ்தியாரா தஸ்ரீஹியாக்கான எக்ஸாம்பிள். எதுக்காகனா இங்க வந்து அல்லாஹ் தஆலா சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க, இந்த கிதாபை நம்ம உங்களுக்கு இறக்கணும். நீங்க எது பண்றதுக்கு? மக்களை ஜுலும்ல இருந்து நூறுக்கு கொண்டு போறதுக்கு, அதாவது இருட்டுல இருந்து வெளிச்சத்துக்கு நீங்க கொண்டு போறதுக்குன்னு நாங்க இந்த புக்கு கொடுத்துருக்கிறோம்னு அல்லாஹ் தஆலா சொல்றாங்க. இங்க வந்து வெளிச்சமும் இருட்டும் இங்க வந்து மானா கிடையாது. ஆக்சுவல் மானா என்னது? ஜுலுமாத்துவ இதுக்கு வந்து தொலாலாக்கு சொல்றாங்க, நூறு வந்து ஹிதாயத்துக்கு சொல்றாங்க. ஆக்சுவல் மானா அதுதான். ஏன்னா நம்ம கிதாப் வச்சுக்கிட்டு இங்க டார்க்னஸ்ல இருந்து லைட்க்கு வர போறது இல்ல இல்லையா? இது நம்ம குர்ஆன் மஜீத்க்கு எதுக்கு எக்ஸாம்பிள் சொல்றாங்கன்னா, தொலாலால இருந்து வழிகேட்டுல இருந்து நேர்வழிக்கு கொண்டு வர்றதுக்குன்னு சொல்லி அல்லாஹ் தஆலா இந்த எக்ஸாம்பிள் சொல்றாங்க. அப்போ இது இஸ்திஆரா தஸ்ரீஹியாக்கான எக்ஸாம்பிள். இந்த துலுமாத் நூறு எக்ஸாம்பிள் வரும்போது இஸ்தியாரா தஸ்ரீஹியா செலக்ட் பண்ணுங்க. இஸ்தியாரா கிஸ்முன் மின் மஜாசுல் லுகவி. இஸ்தியாரா வந்து மஜாசுல் லுகவில இருக்கிற ஒரு எக்ஸாம்பிள். சரியா? ஒரு இஸ்தியாரா வந்து ஒரு கிஸ்ம மஜாசுல் இஸ்தியாரா கிஸ்முன் மின். இஸ்தியாரா மஜாசுல் லுகவில இருக்கிற ஒரு சப்டிவிஷன். சரி. تكون الاستيارة إذا كان اللفظ الذي جرت فيه اسما جامدا. இஸ்தியாரா வந்து அது அந்த லப்ஸ் இஸ்தியாரா செய்யப்பட்டிருக்கிற அந்த லப்ஸ் வந்து இஸ்முன் ஜாமிதா இருந்துச்சு. நமக்கு தெரியும் ஜாமிதுனா என்ன, இந்த மாதிரி வார்த்தை அப்படின்னு சொல்லி இல்லையா? முஷ்தகான வார்த்தை இருக்கு, ஜாமிதான வார்த்தை இருக்கு. ஜாமிதான வார்த்தைனா நமக்கு என்னன்னு தெரியும்? அந்த வார்த்தையில வந்து நம்ம முசக்கர் முஅன்னஸ்னு பண்ண முடியாது இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் கலம்னு இருக்கு, அது ஜாமிதான வார்த்தை. அதுக்கு நம்ம என்ன சொல்லணும்? அஸ்லி அஸ்லியஹு அப்படின்னு சொல்லணும். இஸ்தியாரா அஸ்லியா. ஓகே. தகூனு அல் இஸ்தியாரா அஸ்லியா இதா கான லஃப்ஸுல் லதி ஜுரத் ஃபிஹி இஸ்மன் ஜாமிதன். அந்த லஃப்ஸ் வந்து இஸ்மன் ஜாமிதா இருந்துச்சுன்னா அது இஸ்தியாரா அஸ்லியா. சரியா? تكون الاستعارة إذا كان اللفظ الذي جرت فيه مشتقا وفعلا. مشتقاவும் ஃபேலாவும் இருந்துச்சுன்னா அது இஸ்தியாரா தபஇய்யா. சரியா? இஸ்தியாரா வந்து லப்ஸ் ஜாமிதா இருந்துச்சுன்னா அது இஸ்தியாரா என்னன்னு பார்த்தோம்? இஸ்தியாரா அஸ்லியா. இஸ்தியாரா தபஇய்யா எப்போ சொல்றோம்னா அந்த லப்ஸ் முஷ்தக்காவும் ஃபேலாவும் இருந்துச்சுன்னா அதை நம்ம இஸ்தியாரா தபஇய்யான்னு சொல்றோம். அடுத்தது பாருங்க. அத்னா தஹரி பனாபிஹி லைத்தமா ஹல்லு பனாபிஹி. இது வந்து இஸ்தியாரா மக்னியா அஸ்லியாக்கான எக்ஸாம்பிள். சரியா? இந்த எக்ஸாம்பிள் வந்துச்சுன்னா தஹர்ல, ஏன்னா நமக்கு பலாஹால பொறுத்த வரைக்கும் அதுல கொடுத்துருக்கிற எக்ஸாம்பிள்ஸ் தான் எடுத்து கேட்பாங்க, வெளியில இருந்து கொடுக்க மாட்டாங்க. ஸோ இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம், இந்த பொயட்ரியுடைய இந்த லைன்ஸ் எல்லாம் எந்த டாபிக் கீழே வருதுன்னு நம்ம பார்த்து வச்சாலே பலாஹால வர எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் நம்ம இன்ஷால்லா ஆன்சர் பண்ணிடலாம். ஒவ்வொரு டாபிக்லயும் மினிமம் 10 மேக்ஸிமம் 10 கொஸ்டின்ஸ் வரும் ஈச் டாபிக்ல இருந்து. ஸோ நம்ம இந்த டாபிக் பலாஹால பொறுத்த வரைக்கும் எந்த டாபிக்ல எந்த நேம் கொடுத்துருக்குறாங்கன்னு நம்ம மெமரைஸ் பண்ணிக்கணும். சரியா? அந்த தஹருக்கான இந்த எக்ஸாம்பிள் வரும்போது நம்ம இஸ்தியாரா மக்னியா அஸ்லியான்னு நமக்கு தெரியணும். ஸோ தபையா கிடையாது, இஸ்தியாரா தஸ்ரீஹியாவும் கிடையாது, இஸ்தியாரா தம்சீலியாவும் கிடையாது. இஸ்தியாரா மக்னியா அஸ்லியா. இஸ்தியாரா மா தக்கர மாஹா முலாயிமுல் முஷப்பா பிஹி.
இஸ்தியாரா முரஷஹானா என்னது? இஸ்தியாரா முரஷஹானா மா ஜக்கரமாகும் முலாயிமில் முஷப்பாபி. முலாயிமில் முஷப்பாபின்னு நமக்கு தெரியும். முஷப்பாபின்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்? அதுல கேஃப் இருக்கும், இந்த மாதிரி ஒரு லெட்டர்ஸ் கொடுத்திருப்பாங்க, அதாத்து தஷ்பி இருக்கும். அதுக்குதான் வந்து முலாயிமுல் முஷப்பாபின்னு சொல்றோம். அது வந்து கொடுத்திருந்தாங்கன்னா மா ஜக்கர மாஹோ அதுல ஜிக்ர் பண்ணி இருந்தாங்கன்னா அதுக்கு நம்ம இஸ்தியாரா முரஷஹா சொல்றோம். சரியா? இஸ்தியாரா மா தக்கர மாஹா முலாயிமுல் முஷப்பா. இப்ப நம்ம இங்க முலாயிமுல் முஷப்பா பிஹி வந்துச்சுன்னா தான் அது வந்து முரஷஹா. முஜர்ரதா எப்போ சொல்றோம்னா முஷப்பாவுடைய முலாயிம் அதுல ஜிகிர் பண்ணி இருந்தாங்கன்னா அது நம்ம இஸ்தியாரா முஜர்ரதான்னு சொல்றோம். إذا كان وجه الشبه சூரத்து முன்தசியாத்துன் மின் முத்தஅத்திதத்தின். இது முதலில் நம்ம பார்த்தோம், தஷ்பி தம்சீலுக்கான எக்ஸாம்பிள்னு பார்த்தோம் இல்லையா? இது வந்து எப்படி கொடுத்துருக்காங்கன்னா ரெண்டு சென்டென்ஸ் கொடுத்துட்டு ரெண்டுமே கரெக்டா அது மாதிரி நம்ம செலக்ட் பண்றது. إذا كان وجه الشبه صورة منتزعة من متعددة يسمى التشبيه التمثيل. கரெக்ட் தானே? அப்போ both the statement 1 and 2 are true ன்னு நமக்கு செலக்ட் பண்ண தெரியணும். இது பாருங்க, அத்தஷ்பி ஹுவ ஜால அல் முஷப்பா முஷப்பஹா பிஹி. முஷப்பாவை நம்ம என்ன பண்ணிடுறோம்? முஷப்பா பிஹியா மாத்திடுறோம். மாத்தும் போதே தஷ்பி மஹ்லூப். இது ரெண்டுமே நல்லா பாத்துக்கோங்க. முஷப்பாவை நம்ம முஷப்பா பிஹியா நம்ம மாத்தும் போது அது மஹ்லூப் ஆயிடும் உடனே. அத்தஷ்பி ஹுவ ஜால அல் முஷப்பா முஷப்பஹா பிஹி பிதுஆ பிதுஆயி அன்ன வஜ்ஹு ஷிபு ஃபீஹி அக்வா வ அத்ஹர். வஜ்ஹு ஷிபு என்ன இருக்கு? ரீசன் வந்து ஹபியா இருக்கு, அத்ஹர் ஜாஹிரா இருக்கு. அப்போ அதுக்கு நம்ம அத்தஷ்பி அல் மக்லூப்னு செலக்ட் பண்ணணும். முஷப்பா முஷப்பா பிஹியா மாறினாலே அது தஷ்பி மக்லூப். هو اللفظ المستعمل في غير ما وضع له لعلاقة. மா கரீனா இந்த வார்த்தை தான் கீவேர்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. மா கரீனா இந்த வேர்டு வந்தாலே அது மஜாசுல் லுகவி. சரியா? இந்த நம்ம டெஃபினேஷன்ஸ்ல கீவேர்ட்ஸ் வச்சுதான் வந்து அது எதுக்கான டெஃபினேஷன் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். சோ லப்சுல் முஸ்தாமிலு மஜாசுல் லுகவினா என்னதுன்னா லப்சுல் முஸ்தாமிலு ஃபி கைரி மா வதா லஹு அலாகா. அதுக்கு அதுல அலாகாவே இல்ல, மா கரீனா, ஆனா அதுல கரீனா கொடுத்திருப்பாங்க. மானியா மின் ஹரீனா ஹரீனா மானியா மின் இராதத்தில் மானால் ஹகீகி. அந்த ஹரீனாவை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? இது வந்து மானா ஹகீகி இல்ல, இது மஜாஸ்ல வந்திருக்கிற மானா அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம். சரியா? ஹரினானா வந்து உங்களுக்கு கண்டுபிடிக்க கொடுக்கறது ஒரு கீவேர்டு. அது அந்த கீவேர்டு வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம்? இது வந்து ஹகீகி மானா இல்ல, இது மஜாசி மானா. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம் இல்லையா அந்த மிசால்ல, அந்த ஜுலுமாத்து நூறுலயும் ஜுலுமாத்து நூறு வந்து ஹகீகியா மஜாசி மானாவா? அங்க மஜாசி மானா இருக்கு. ஹகீகி மானா என்னது? ஹிதாயத்தும் தொலாலாவும் இல்லையா? சோ அதனால இதை நம்ம என்ன சொல்றோம்? அல் மஜாஸ் அல் லுகவி சொல்றோம். சரியா? மா ஹரீனா மானியா மின் இராதத்தில் மானால் ஹகீகி இது வந்தாலே அல் மஜாசுல் லுகவி. லைஸ மின் அகராதி தஷ்பி. தஷ்பினா நமக்கு தெரியும் என்னென்ன இருக்கு. பயானு தஹ்ரீரிஹி வரும், பயானு ஹாலிஹி வரும், பயானு இம்கானில் முஷப்பா வரும். முஷப்பாவுடைய பொட்டென்ஷியல் காமிக்கிறது. அப்புறம் பயானு ஹாலிஹி. சரி, லைஸ மின் அகராதி தஷ்பி. அப்போ என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தோம். பயானு இம்கானில் முஷப்பா இருக்கு, பயானு ஹாலிஹி இருக்கு, பயானு தஹ்ரீரிஹி இருக்கு. என்ன இல்ல? பயானு மக்கானிஹி இல்ல. அப்போ தஷ்பீல என்ன இல்ல? அகராது தஷ்பீல என்ன இல்ல? பயானு மக்கானிஹி இல்ல. அடுத்தது பாருங்க, கலிமா இஸ்தாமலத் ஃபி கைரி மானாஹா அல் அஸ்லி. அது வந்து கைர் மானால வருது. அலாஹத்தின் கைரில் முஷாபிஹி
கரீனா மானியா மின் இராதத்தில் மானா அது வந்து மஜாஸே முர்சல் நம்ம முதலே பார்த்தோம். அது மஜாஸுல் லுகவில இருக்கிற ஒரு சப்டிவிஷன் தான் மஜாஸே முர்சல். கலிமா இஸ்தாமலத் ஃபி கைர் மானாஹா அல் அஸ்லி அந்த கைர் மானா அஸ்லியுடைய கைர் மானா இல்லாம வரும். லி அலாகா கயிர் முஷாபஹா கயிர் முஷாபஹாக்கு அந்த அலாகத்து கொடுக்கும். கரீனா மானியா மிராதத்தி மானா அப்போ அது வந்து மஜாஸே முர்சல். முஷப்பாஹ் வந்தாலே அது வந்து மஜாஸே முர்சல். சரியா? இது பாருங்க யன்சிலு லக்கும் வயுனஸ்ஸிலு லக்கும் மினஸ் ஸமாஇ ரிஸ்கா وينزل لكم من السماء رزقا மிசாலுல் லீன்னு கேட்டிருந்தாங்க. மஜாசுல் முர்சல்கான எக்ஸாம்பிள் இது. ஏன்னா இது அசல் மானா இல்ல. இது வந்து ரிஸ்க வந்து வானத்துல இருந்து இறங்கல. ஏன்னா மத்தவர் தான் இறங்குது. சரியா? அதனால இது ரிஸ்க கொடுத்திருந்தாலும் இது மஜாசி மானால இருக்குது. அதனால இது மஜாசே முர்சல்னு நம்ம செலக்ட் பண்ணணும். هو إسناد الفعل أو ما في معناه إلى غير ما هو له علاقة مع قرينة مانية من إرادة الإسناد الحقيقي. இல்லையா? இது வந்து மஜாசுல் அக்லிக்கான டெஃபினேஷன். இது ஹுவ இஸ்னாதுல் ஃபேலி ஃபேலுக்கு வந்து இது என்ன பண்ணியிருக்கோம்? முஸ்னத் ஆயிருக்கும். அவ் மாஃபி மானாஹு இலா கைரி மா ஹுவ லஹு அலாகா மா கரீனா மானியா மின் இராதத்தில் இஸ்னாதில் ஹகீகி இது வந்து ஃபெயிலுக்கு இஸ்னாத் ஆயிருக்கும். அப்போ அது வந்து மஜாஸே அக்லி நமக்கு தெரியும். அதாவது நம்ம ஷாஜஹானுடைய அந்த எக்ஸாம்பிள் ஞாபகம் வச்சாலே நமக்கு மஜாஸே அக்லி புரிஞ்சிடும். பனா ஷாஜஹான் தாஜ்மஹல். இஸ்தியாரா தர்கீப் இஸ்தியாரா தம்சீலியாக்கான டெஃபினேஷன் இது. تعامل في غير ما وضع له علاقة المشبهة مع قرينة مانعة. இஸ்தியாரா தம்சீலியானா வந்து தர்கீப் அத வந்து ஒரு தர்கீபா வந்திருக்கும். தர்கீப் வந்தாலே அந்த டெஃபினிஷன்ல இஸ்தியாரா தம்சீலியான்னு செலக்ட் பண்ணுங்க. தாமுலு ஃபி கைரி மா வதா லஹு அல்லாஹ். சோ இதுல கீவேர்டு வந்து தர்கீப் தான். இஸ்தியாரா தம்சீலியாக்கள். ஆத சைஃபு இலா கராபதி வஹல்ல லைசு முனி காபா. இது வந்து எதுக்கு சொல்றாங்கன்னா சைஃப்னா நமக்கு தெரியும். வால் வந்து அதோட வாளுடைய அந்த கவர் இருக்கும் இல்லையா? அதுக்குள்ள போயிடுது. வால்னா போர் செய்யற அந்த வால். அந்த வால் எதுல போயிடுது? அதோட அது வைப்பாங்க இல்லையா? இந்த வால் வைக்கிற ஒரு பொருள் இருக்கும் இல்லையா? அதாத்து அதுல வைப்பாங்க. எப்படி போகுதுன்னா அது பேக்கு வஹல்லு லைசு மணி முனியோ வாபிஹி. லைஸ்னா நமக்கு தெரியும். சிங்கம் வந்து அதனுடைய காட்டுக்கு திரும்புற மாதிரி சைஃப் வந்து கராபாக்கு திரும்புதுன்னு சொல்றாங்க. இது வந்து இஸ்தியாரா தம்சீலியாக்கான எக்ஸாம்பிள். சரியா? இஸ்தியாரா தம்சீலியாக்கான எக்ஸாம்பிள். இஸ்தியாரா தம்சீலா நம்ம என்ன பார்த்தோம்? தர்கீபா இருக்கும்னு பார்த்தோம். இங்க வந்து அதே மாதிரிதான் தர்கீபுன்னு கொடுத்துருக்குறாங்க. எவ்வளோ ஒரு ஃபுல்லாவே ஒரு சென்டென்ஸ் இன்னொரு சென்டென்ஸை வச்சு தர்கீப் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அப்போ இது இஸ்தியாரா தம்சீலியா. ரப்பி இன்னி வஹனல் அஸ்மு மின்னி வஷ்தால ராசு ஷைபா. இது நம்ம ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் செஞ்ச துவா இல்லையா? இதுல வந்து என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா இஸ்தியாரா மக்னியா. இது இஸ்தியாரா மக்னியா. இதுல வந்து இஷ்டாலங்கிற வார்த்தை வந்து எரியறது குடிக்குது. ஆனா முடி வந்து ஆக்சுவலா என்ன ஆகல, எரியல. அது வந்து வயசு ஆனதுனால வெள்ளையாயிடுச்சு இல்லையா? அதான் எரியுதுன்னா அதான் எரிஞ்சு தெரியுது. எல்லாமே எரிஞ்சு போச்சு முடியெல்லாம். வயசாயிடுச்சுன்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு வந்து என்ன எதுக்கான எக்ஸாம்பிள்னா இஸ்தியாரா மக்னியாக்கான எக்ஸாம்பிள். சரி, அடுத்தது பாருங்க. التشبيه لا يوضع فيه المشبه والمشبه به في سوره من صور التشبيه المعروفة بل يلمحان فيه. இந்த எல்மஹானி ஃபீன்னு வந்தாலே அத்தஷ்பி அப்திம்னின்னு நமக்கு செலக்ட் பண்ண தெரியும்.
அத்தஷ்பி வந்து லா யூதவு ஃபீஹி அல் முஷப்பா வல் முஷப்பா பிஹி இல்லையா. ஃபி சூரிஹி மின் சூரி தஷ்பி அல் மாரூஃப். மாரூஃப் இருக்காது நான் சொன்னேன் இல்லையா, பழக்கத்துல இல்லாத ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து ப்ரூவ் பண்ணுவாங்க போயட்ஸ். அதுக்கு தான் தஷ்பி அப்திம்னின்னு பேரு. சரியா. நஹாரு ஜாஹித் சாயிமுன் வலைலுஹு காயிமுன். சரியா. நஹாரு ஜாஹித் சாயிமுன் வலைலுஹு காயிமுன். ஜாஹித் ஜாஹித்னா நமக்கு தெரியும் என்ன, அல்லாஹ்வுடைய வழியிலேயே இருக்கிறவர். அவர் எப்படி இருப்பாரு, நைட் எல்லாம் காலையில எல்லாம் நோன்பு வைப்பாரு, நைட் எல்லாம் தொழுவார் இல்லையா, நின்னு தொழுவார் அல்லாஹ்வுக்கு. இது மஜாசி அக்லிக்கான என்னது எக்ஸாம்பிள். சரி. ஆனா லம்மா இன் இன்னா லம்மா தகல் மாஉ அண்ணா அண்ணா லம்மா தகல் மாஉ ஹமல்னாக்கும் ஃபில் ஜாரியா இல்லையா. இது வந்து யாருடைய ஸ்டோரியில வரும், நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய ஸ்டோரியில வரும் இல்லையா. லம்மா தகல் மாவு, தொகா வந்து இதுல வந்திருக்குது, மாக்கு தண்ணி வந்து பழி வாங்குதுன்னு சொல்லி வந்து, தண்ணி வந்து பழி வாங்காது இல்லையா. அவர்களை மூழ்கடிக்க போகும்போது அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சாங்க, அவர்களை அந்த ஜாரியால அந்த போட்ல வந்து ஆஹ் அவர்களை தாங்கிட்டு எங்க போச்சு, போய் நின்னுடுச்சு இல்லையா. ஆஹ் சோ அல்லாஹ் தஆலா வந்து அவர்களை காப்பாத்துனாங்க. இந்த தகாங்கிற வார்த்தை வந்திருக்கிறதுனால இது இஸ்தியாரா முத்லகா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இஸ்தியாரா முத்லகாக்கான எக்ஸாம்பிள். أولئك الذين اشتروا الضلالة بالهدى فما ربحت تجارتهم فيه استيارة تصريحية. இஸ்தியாரா தஸ்ரீஹியா இதுல எங்க ஆயிருக்குன்னு கேக்குறாங்க. இது வந்து இஷ்தரோங்கிற அந்த வார்த்தையில தான் இஸ்தியாரா தஸ்ரீஹியா ஆயிருக்கு. அதாவது உலாயிகள் லதீன ஷ்தரவ் அத்தலாலத், அவங்க என்ன பண்ணிருக்கிறாங்க, தொலாலத்தை வந்து ஹிதாயத்தை விட்டுட்டு தொலாலத்தை அவங்க வாங்கியிருக்கிறாங்க, அவங்க வியாபாரம் செஞ்சிருக்கிறாங்க இல்லையா, இல்ல வாங்கியிருக்கிறாங்க. அவர்களுடைய இந்த திஜாரத் அவங்களுக்கு என்ன பண்ணல, அவங்களுக்கு பயன் அளிக்கலன்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்றாங்க. எங்க இஸ்தியாரா தஸ்ரீஹியா எதுல ஆயிருக்குதுன்னா இஷ்தரோங்கிற வார்த்தையில ஆயிருக்குது. சரியா. இன்ஷா இது வரைக்கும் நம்ம இதுல பார்த்திருக்கிறோம். இதுக்கு மேல இன்னும் பலாகால இல்முல் பயான்லயும் இல்முல் பதீலையும் இருக்கிற கொஸ்டின்ஸ், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஏற்கனவே பிவைக்யூஸ்ல பழைய கொஸ்டின் பேப்பர்ஸ்ல இதுக்கு முன்னாடி வந்த எக்ஸாம்பிள்ஸ்ல வர கொஸ்டின் பேப்பர்ஸ்ல என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்கோ எல்லாமே கலெக்ட் பண்ணி இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம அல் பலாகத்துல் வாதிஹா ஃபுல்லா இல்முல் பயான் பிளஸ் இல்முல் பதீலையும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்து இந்த யூனிட் 5 உடைய டாபிக் நம்ம ஃபினிஷ் பண்ணலாம் இன்ஷா அல்லாஹ். சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹ்.